கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்று நான் உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன் என்று சொன்னால் இவர் கொடுத்த சக்தி, அவர் கொடுத்த இரத்தம். எனக்கு ஒரு லங்ஸ் தான் இருக்கு. 1988 ஒரு லங்ஸ் போயிடுச்சு. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் என் நேசர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். மதுரையில் நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது பயங்கரமான ஒரு வயிற்று வலி. உடனே சொல்லிட்டாங்க, இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைனா உயிருக்கு ஆபத்து என்று சொன்னார்கள். அறுவை சிகிச்சைக்காக வேண்டி என்னுடைய இரத்தம் பரிசோதிக்கப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது 12.5 அல்லது 13, அதுதான் நம்முடைய ஹெச்பி இருக்கணும். ஆனால் எனக்கு இருந்தது வெறும் 6. அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, 6 வச்சு ஆப்ரேஷன் செய்ய முடியாது, உடனடியாக இரத்தம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே டாக்டர்கிட்ட சொன்னேன், இல்லை டாக்டர் நான் கான்வென்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் டீச்சர்ஸ் உடனே அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் பிளட் கொடுக்குறேன்னு சொன்னார்கள். இல்லை என்னை டிசார்ஜ் பண்ணுங்கள், நான் கான்வென்ட்டுக்கு போகிறேன் என்று சொன்னேன். நேரே கான்வென்ட்டுக்கு போனேன். எங்கள் கான்வென்ட்டில் உள்ள சேப்பலில் உள்ள டெபர்நாக்களை திறந்தேன். நற்கருணையை கையில் எடுத்தேன். எடுத்துகிட்டு சொன்னேன், என்னுடைய உடலில் யாருடைய இரத்தம் ஓடக்கூடாது. என்னுடைய மணவாளன், அவனுடைய மணவாட்டி, என்னுடைய உடலில் மணவாளராகிய உம்முடைய இரத்தத்தை தவிர வேறு யாருடைய இரத்தம் ஓடக்கூடாது என்று சொல்லி நற்கருணையை சாப்பிட்டுட்டு திரும்ப போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அடுத்த நாள் காலையில் டாக்டர் கண்ணன் என்னை பரிசோதித்தார். பரிசோதித்த போது என்னுடைய பிளட் கவுண்ட் 12.5 12.5 உயர்ந்திருந்தது. அவர் உடனே கேட்டார், எப்படி இதுனே? என் கூட இருந்த சிஸ்டர் சொன்னாங்க, டாக்டர் சூப்பு குடித்தாங்க, சூப்புலாம் குடித்தா வித்தின் டே இது பிளட் கவுண்ட் கூடாது, யாராவது பிளட் கொடுத்தால் ஒழியே என்று சொன்னார். நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் நேற்று எனக்கு என்னுடைய இயேசு பிளட் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இதுவரையிலும் என்னுடைய பிளட் கவுண்ட் 12.5 குறையவே இல்லை. கடந்த மாதம் டெஸ்ட் பண்ணுறேன், அதில் 13 இருக்கிறது. மெய்யாகவே உம்மை தந்தீராராதிக்கின்றேன், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய